அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நவீன காலத்திலே நடைபெறக்கூடிய பித்அத்துகளிலே ஒன்றான மீலாத் விழாவை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்று மற்றுமொரு பித்அத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். தற்காலத்திலே நடைபெறக்கூடிய முக்கியமான பித்அத்துகளிலே ஒன்றுதான் குறிப்பிட்ட சில இடங்களை கொண்டு பரக்கத் பெறுவது, அல்லது சில புராதன சின்னங்களை கொண்டு, அல்லது சில மனிதர்கள் மரணித்தவர்களாயிருக்கலாம் அல்லது உயிரோடுள்ள மனிதர்களாயிருக்கலாம், அவர்களை கொண்டு பரக்கத் பெறுவது. இந்த வகையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது படைப்பினங்களை கொண்டு பரக்கத் பெறுவது மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட பித்அத்தான செயல்களில் ஒன்றாகும். இது ஒரு வகை சிலை வணக்கத்திலே ஒரு பகுதியாகும். இது மாத்திரமல்ல, மார்க்கத்தை பற்றி அறிவில்லாத தெளிவில்லாத அப்பாவி மக்களுடைய செல்வங்களை பறிப்பதற்காக சில தீயவர்களால் விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வலையாகும். இந்த வலையிலே சில அப்பாவிகள் போய் விழுந்து விடுகின்றார்கள். பரக்கத் என்பது ஒரு பொருளிலே அதிகரிப்பை அல்லது நலவை வேண்டுவது, ஏதாவது ஒன்றிலே நலவை வேண்டுவது அல்லது அதிகரிப்பை வேண்டுவது. மனிதர்களுக்கு பரக்கத்தை இறக்கி வைக்கக்கூடியவன், பரக்கத்தை வழங்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா மாத்திரம்தான். படைப்பினங்களால் எந்த பரக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. பரக்கத்தை வழங்கிவிடக்கூடிய சக்தி படைப்பினங்களுக்கு கிடையாது. எனவே குறிப்பிட்ட சில இடங்களை கொண்டு, அல்லது குறிப்பிட்ட சில புராதன சின்னங்களை கொண்டு, அல்லது சில மனிதர்களை கொண்டு பரக்கத் பெறுவது சில வேளை அல்லாஹுக்கு வைக்கக்கூடிய இணையாக அல்லது இணைக்கு இட்டுக்கு செல்லக்கூடிய செயலாக மாறிவிடும். குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு பரக்கத்து வழங்கக்கூடிய சக்தி இருக்கிறது, அல்லது குறிப்பிட்ட ஒரு மரத்துக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு பரக்கத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்தலாம் என்று நினைத்தால் அது அல்லாஹு தஆலாவுக்கு செய்யக்கூடிய ஷிர்காகும், இணையாகும். அல்லது குறிப்பிட்ட சில மனிதர்கள், புராதன சின்னங்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று நினைத்தால் அது இணைக்கு இட்டு செல்லக்கூடிய செயலாகும். அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்திலே தொழுதால், அல்லது குறிப்பிட்ட சில புராதன சின்னங்களை தொட்டால், முத்தமிட்டால், சில மனிதர்களை முத்தமிட்டால், தொட்டால் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கிறது என்று நினைப்பது இது இணைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு செயலாகும். படைப்பினங்களை கொண்டு பரக்கத் பெறக்கூடியவர்கள் சஹாபாக்களுடைய சில செயல்களை ஆதாரமாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை கொண்டு அல்லது அவர்களுடைய எச்சிலை கொண்டு சஹாபாக்கள் பரக்கத் பெற்றதை ஆதாரமாக கூறுகின்றார்கள். உண்மையிலே இது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் வழங்கிய சிறப்பாகும். அதேபோன்று இது நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரம் நடைபெற்ற சம்பவங்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததின் பின்னால் நபி அவர்களுடைய எந்த ஒரு பொருளை கொண்டும் சஹாபாக்கள் பரக்கத் பெறவில்லை. நபி அவர்களுடைய வீட்டை கொண்டோ அல்லது அவர்களுடைய கபரை கொண்டோ சஹாபாக்கள் பரக்கத் பெறவில்லை. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடங்கள், அவர்கள் அமர்ந்த இடங்கள் ஆகியவற்றுக்கு பரக்கத் பெறுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் செல்லவில்லை. அதே போன்று சாலிகான நல்லடியார்கள், அவுலியாக்கள் போன்ற மனிதர்களை கொண்டும் சஹாபாக்கள் பரக்கத் பெறவில்லை. எமக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு நபிமார்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில் சிறந்தவர்கள் ஹுலஃபாஉர் ராஷிதீன்கள். அவர்களிலே சிறந்தவர்கள் முதலானவர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு சஹாபாக்கள் பரக்கத் பெறவில்லை. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு சஹாபாக்கள் பரக்கத் பெறவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததின் பின்னால் அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததின் பின்னால் அவர்களுடைய மண்ணறையை கொண்டோ அல்லது அவர்களுடைய ஏனைய பொருட்களை கொண்டோ சஹாபாக்கள் பரக்கத் பெறவில்லை. அப்படி முடியுமாயிருந்தால் நிச்சயமாக சஹாபாக்கள் அவர்களை கொண்டுதான் பரக்கத் பெற்றிருப்பார்கள். அதே போன்று இன்று
மக்கள் செல்வதைப் போன்று தொழுவதற்காக வேண்டி அல்லது பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி ஹிரா குகைக்கு சஹாபாக்கள் செல்லவில்லை. அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவோடு உரையாடிய இடமான தூர் சீனா மலைக்கு தொழுவதற்காக வேண்டியோ துஆ கேட்பதற்காக வேண்டியோ சஹாபாக்கள் செல்லவில்லை. அல்லது ஏனைய நபிமார்களுடைய மக்காம்களுக்கு அல்லது நல்லடியார்களுடைய மக்காம்களுக்கு சஹாபாக்கள் நாடி செல்லவில்லை. இவைகளெல்லாம் பிற்காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட பித்அத்தான செயலாகும். இதன் விளைவாகத்தான் இன்று நாம் பார்க்கின்றோம், மக்காவுக்கு அல்லது மதீனாவுக்கு உம்ராவுக்காக வேண்டி அல்லது ஜியாராவுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் நபி அவர்கள் எந்த இடத்தை ஜியாரத் செய்யுமாறு கூறவில்லையோ அந்த இடங்களையெல்லாம் ஜியாரத் செய்வதற்காக வேண்டி பரக்கத் பெறுவதற்காக வேண்டி நாடி செல்கின்றார்கள். அந்த வகையிலே ஹிரா குகைக்கு சென்று அங்கு சிலர் தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள், பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றார்கள், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத செயலாகும். இதுபோன்று இன்னும் பல இடங்களுக்கு மக்கள் ஜியாரத் என்ற பெயரிலே சென்று அந்த இடங்களிலே பரக்கத் பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றார்கள். இவை அனைத்தும் மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட செயலாகும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்திருக்கின்றார்கள், மதீனாவிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் இருக்கக்கூடிய காலங்களிலே அவர்கள் தொழுத இடங்கள், அவர்கள் அமர்ந்த இடங்களை நாடி சென்று சஹாபாக்கள் முத்தமிடவில்லை, அந்த இடங்களிலே போய் தொழவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான பாதங்கள் மிதித்த இடங்களை நாடி சென்று சஹாபாக்கள் பரக்கத் பெறவில்லை, அந்த இடங்களிலே தொழுகைக்காக வேண்டி செல்லவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இடங்களுக்கு சென்று பரக்கத் பெறுவது இந்த உம்மத்துக்கு மார்க்கமாக்கப்படவில்லை என்று சொன்னால் ஏனைய மக்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடத்தை கொண்டு பரக்கத் பெறுவது, அவர்கள் தொழுத இடத்தை கொண்டு பரக்கத் பெறுவது, அவர்கள் அமர்ந்த இடங்களை கொண்டு பரக்கத் பெறுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை என்றால் ஏனைய மனிதர்களை பற்றி எந்த வகையிலும் அனுமதி இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பரக்கத்தை நாம் எவ்வாறு பெறுவது, யாரிடத்திலே பெறுவது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த வழியின் மூலமாக, சரியான வழியின் மூலமாக பரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதனை விட்டுவிட்டு நல்லடியார்களுடைய மன்னரைகளை நாடி அவர்களின் மூலமாக பரக்கத் பெறுவதற்கு முயற்சி செய்வது வழிகேட்டிலே எம்மை கொண்டு போய் சேர்க்கும், இணையிலே சிறுக்கிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.